தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து அறிவிக்கிறாருன்னா அந்த அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த குக்கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அது போய் சேருமானா சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த மக்களுடைய காசு மினிஸ்டர்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ அது ஊழல் தானே. அவங்களுக்கு போக வேண்டிய ஸ்கீம் போல, அவங்க கையெழுத்தை யாரோ போட்டு எடுத்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகலை, அவங்க இருக்கிற இடத்துல டாஸ்மாக் வருது ஆனால் ஸ்கூல் இல்லை. எந்த ஸ்கீம் போய் சேரலன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஏன்னா இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இதுதான் அவங்க பெருசாக கிளைம் பண்ணது. அப்புறம் வந்து மேல் படிப்பு படிக்கக்கூடிய அந்த காலேஜ் போகக்கூடிய பெண்களுக்கான அந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், அது மாதிரி பசங்களுக்கு 40 திட்டம், இது போன்ற திட்டங்கள்லாம் வந்துட்டு போய் சேராமல் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பணம் சேருது, அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய பேர் ஆமா நான் ரிசீவ் பண்ணுறேங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எந்த திட்டம் போய் சேரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ கொஸ்டின் என்னன்னா, முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து 100% சேர்ந்துருச்சு அப்படின்னு கொடுக்க முடியுமா? அஷூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது அந்த பெனிஃபிஷரிக்கே தெரியாமல் இருக்கலாம், நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அப்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸு கட்டாயமாக அந்த ஸ்கீம் பற்றி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னா என்ன மாதிரியான டெக்னாலஜி கொண்டு வரணும், என்ன மாதிரியான கவர்னன்ஸ் சிஸ்டம் நம்ம கொண்டு வரணுங்கிற தாட் ப்ராசஸ் தளபதி விஜய் அவர்களுக்கு உண்டு.